பாண்டியன் சீரியலில் அடுத்த வரை எபிசோடில் தங்கமயில் இருந்துட்டு என்னதான் வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து சகஜமாக இருந்தாலையும் சுடர் தூங்கினதுக்கு அப்புறமா அவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா வேண்டாம் வேண்டாம் அவர் தான் வேறொரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு. நான் தான் அவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அவர் மேலே பழைய போட்டேன். ஆனால் கடைசியில் அதுவே உண்மையாக ஆயிடுச்சு. என் வாழ்க்கையில் நானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டேன். கடைசியில் என் அப்பா அம்மா பேச்சை கேட்டு இப்போ என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்துதான் சுடர் தூங்காமல் தங்கமயில் எந்த அளவுக்கு வருத்தத்தோடு இருக்காங்கன்றத கவனிக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா சரவணன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என் அக்கா மேலே வரதட்சணை வாங்கிட்டு வர சொல்லி கொடுமை பண்ணி என் அக்காவை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. துரத்தின கையோட என் அக்கா ஹஸ்பண்டு வேற ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே போலீஸ் இருந்துட்டு இவ்வளோ சின்ன பொண்ணு இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க, அது உண்மையாக இருக்கான்னு போய் விசாரிக்கலான்னு சொல்லிட்டு நேராக பாண்டியனோட வீட்டுக்கு போயிட்டு நம்ம சரவணனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அஞ்சலின்றது யார், அவங்களுக்கும் என்ன சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கடுத்து தான் அஞ்சலி ஃபோன் பண்ணுறாங்க. ஆதாரத்தோடு மாட்டிக்கிட்டீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.